யாரோ உங்ககிட்ட சாரி சொல்ல போறாங்க. வேற ஒரு விஷயத்துக்காக கார்டு எடுத்தேன். இந்த கார்டு வந்ததும் ஒரு இன்ட்யூஷன். சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியா? கமெண்ட் செக்ஷன்ல சாரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு பர்சன் தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. சாரி அப்படின்னு ஏன் டைப் பண்ண சொன்னேன் தெரியுமா? நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ அதுதானே திரும்ப உங்களுக்கு வரப்போகுது. நீங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தது அந்த சாரி அப்படிங்கிற வார்த்தைய அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உணர ஆரம்பிச்சாச்சு. அவங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பார்ட்னரா இருக்கலாம், யாரானாலும் சரி, நிச்சயமா உங்ககிட்ட இந்த பர்டிகுலர் பர்சன் நிச்சயமா உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க. கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. சாரி அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தை கிடையாது. நீங்க எவ்வளவு டைம் நீங்க அடுத்தவங்களுக்கு சாரி சொல்றீங்களோ, தவறை உணர்ந்து நீங்க சாரி சொல்றீங்களோ, அவ்வளோ சாரி உங்களுக்கு திரும்ப வரும். எவ்வளோ தேங்க்யூ சொல்றீங்களோ அவ்வளோ தேங்க்யூ திரும்ப வரும். ஏன்னா இந்த பிக்சரை பாருங்க. எடுக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஸ்டபர்னா, ஒரு ஸ்ட்ரிக்டா, ஒரு நேர்மையான வழியில ஒரு பேசுறதோ அல்லது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் இந்த கார்டு எப்பவுமே உணர்த்தும். வெற்றியை மட்டும் உணர்த்தக்கூடிய கார்டு இல்லை இது. நீங்க என்னதான் நல்லது செஞ்சீங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக பல மடங்காக உங்ககிட்ட சேரும். அப்போ உங்க விட்டு பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப், நீங்க தவறே செய்யாத இருந்த போது பிரிஞ்சு போன அந்த ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக திரும்பவும் உங்க வாழ்க்கையில வரும். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு, சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. நீங்க நினைக்கிற அந்த பர்சன் உங்ககிட்ட சாரி அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. 100% கான்பிடென்ட்டா இருங்க, சொல்லுவாங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க சாரி சொன்னதும் எனக்கு ஃபீட்பேக்ஸா சொல்லுங்க. நிச்சயமா படிச்சு பார்ப்பேன். லண்டன்ல இருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.